ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சேரன் பாண்டியன். நான் 1030 திருக்குறளை ஓவிய வடியிலும் கவிதை நடிலும் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு நான் வீடியோ பார்க்க போறேன்னா, அணிச்சம்பூ கால் களையால் பெய்தால் நுகப்பிற்கு நல்ல படாபறை அப்படி திருக்குறளை மறைஞ்சிருக்கக்கூடிய ஆழமான விஷயங்களை ஓவியடியில் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களும் தமிழை நேசிக்கிறவங்க திருக்குறளை வாசிக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த உலகத்தில் ஒவ்வொரு வகையான பெண்ணின் வளைந்து நெளியும் இடையானது ஒவ்வொரு விதத்தில் வெவ்வேறு பாதத்தின் அடையில் அசைந்தாடுது. அது ஒரு ஆணின் பார்வையில் ஒவ்வொரு அடி நடையிலும் பறைவொலி கொண்டு நடனமாடுது. இப்படி நடனமாடும் பெண்ணின் மெல்லிய இடையின் தன்மையானது குழந்தைகளை தாங்கும் இடமாகவும் தண்ணீர் குடங்கள் ததும்பி தொங்கும் தடமாகவும் மென்மையிலும் வன்மை கொண்டு அனைத்தையும் ஈன்றெடுக்கும் இருப்பிடமாகவும் இருக்கின்றது. அப்படி இருக்கையில் முகர்ந்தாலே வாடிப்போகும் அனிச்ச மலரை காம்போடு ஒரு பெண் சூடிக்கொண்டாள் என்றால் அந்த மலரின் கணம் தாங்காமல் அவளது இடையானது எப்படி ஒடிந்து போகும்? அனிச்ச மலரானது மென்மையிலும் மேன்மை கொண்ட மலராக இருந்தாலும் அதன் நீண்ட மெல்லிய காம்பானது ஒரு பெண்ணின் இடைக்கு சுமையாகுமா என்று யோசித்து பாருங்கள். திருவள்ளுவர் நலம் புனைந்துரைத்தல் என்ற அதிகாரத்தில் அணிச்சம்பூ கால் களையால் பெய்தால் நுகப்பிற்கு நல்ல படாபறை என்று சொல்லுகின்றார் என்றார். இக்குறளின் ஆழப்பொருளை உற்று உணர்ந்து பாருங்கள். அதாவது, ஒரு தலைவன் என்பவன் தன் மனைவியாகிய தலைவியை மாலை சூடிய நிலையில் அவள் இடை ஒடிந்து கிடப்பதை பார்த்து, என் அன்பு காதலி, நீ மென்மையிலும் மெல்லிடை கொண்டு இருக்கின்றாய் என்பதை உணராமல் மென்மையான அணிச்சம்பூவை நீ காம்போடு அப்படியே சூடிக்கொண்டாய். அதனால் வளைந்து நெளிந்து நடனமாடும் உனது மெல்லிடைக்கு இனி நல்ல படாபறை என்பது இல்லை என்று சொன்னான். உண்மையிலேயே ஒரு பெண்ணின் மெல்லிடையானது ஊரெறிய பறைவழி கொண்டு எப்போது உடையும் என்று யோசித்து பாருங்கள். அதாவது, ஒரு ஆணும் பெண்ணும் காமத்தில் கலந்து அதில் இன்புற்று கருவை சுமந்து காத்திருந்து களவு கொண்டதன் பலனாக ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கின்றார்கள் என்றால் அத்தகைய நிகழ்வு எப்படி நடந்தது என்று அறிவியல் பூர்வமாக சிந்தித்து அனிச்ச மலரை ஊமையாக கொண்டு யோசித்து உற்று உணர்ந்து பாருங்கள். இந்த உலகத்தில் நன்னீர் என்பது உயிர்கள் நீந்தியும் நீரை அருந்தியும் நிலைத்து வாழ்வதற்கு உயிர் ஆதாரமாக இருப்பது. அது இந்த பெண்ணென்ற மண்ணிலத்தில் ஆணென்ற வான் வாரி வழங்கி ஊட்டு நீராய் விளங்குகின்றது. அத்தகைய நன்னீரில் முகர்ந்தாலை வாடும் அனிச்ச மலராக ஒரு ஆணின் விந்து நீரில் மலர்ந்த விந்தணுவானது வெளி சுவாசம் பட்டாலே வாடுவேன் என்று பெண்ணுக்குள் உட்சுவாசம் செய்து வாழ்ந்திட ஒரு ஆணின் விந்தணுவானது பெண் என்ற மண்ணிலத்தின் அடி அண்டத்தை துளைத்து ஊடுருவும் வேளையில் அந்த விந்தணுவை உதிர்த்து உருக்குலைக்காமல் எப்போது ஒரு பெண்ணின் அண்ட அணு அதை அப்படியே காம்போடு சுடி அனிச்ச மலராக தனக்குள் ஈர்த்து சேர்க்கின்றதோ அப்போதே ஒரு பெண்ணானவள் மாதாவாகாத மாதவிடாயை மாற்றி மாதாவாக மாற தனது மெல்லிடை கனத்து சுமை கொண்ட கருவை தனக்குள் பதிக்கின்றான். அத்தோடு ஒவ்வொரு நாளும் தனக்குள் இருப்பதை அந்த கருவுக்கு கொடுத்து தன்னை கர்ப்பவதியாக்கி தனக்குள் கர்ப்ப கிரகத்தை அமைத்து மெல்லிடை செவ்வால் கரு கொண்ட பனிக்குடத்தை சுமக்கின்றாள் பெண். இவ்வாறு 10 மாதம் பத்திரமாக பாதுகாத்து வளர்த்த குழந்தையை பாலூட்டி சீராட்டி வளர்க்க சுகத்தால் வந்த சுமையை இறக்க ஒரு பெண்ணானவன் தனது மெல்லிடையை தளர்த்தி தாத்தி கர்ப்ப கிரகமாக விளங்கும் கருவறை வாசலை பட்டென்று பறைவொலி கொண்டு உடைத்து ஊரெறிய தன்னை உலகமாக்கி தான் இருக்கும் உலகை தனது குழந்தைக்கு உரிமையாக்கி தன்னையே குழந்தைக்கு கடவுளாக்கி இல்லை என்று சொல்லாத இறைவியாக விளங்குகின்றாள் பெண். இவ்வாறு தலைவி தன்னால் இடைவொடிந்து படும்பாட்டை பார்த்த தலைவன் அணிச்சம்பூ கால் களையால் பெய்தால் நுகப்பிற்கு நல்ல படாபறை என்று சொல்லுகின்றான். காரணம், பெண் என்றாலே மிகுந்த அழகும் அளப்பரிய ஆற்றலும் கொண்டவள். அத்தகைய மென்மையிலும் மேன்மை கொண்ட பெண்ணின் இடையானது ஒரு குழந்தையை பெற்றதாலே பலமிழந்து துன்பமடைகின்றது. இதை உணர்ந்த தலைவனின் மனநிலையை அறிந்த திருவள்ளுவர் தன்னை அந்த தலைவனாகவே உணர்ந்து இந்த திருக்குறளை அழகாக நமக்கு உணர்த்தியிருக்கின்றார். மேலும் இதை குறித்து விரிவான விளக்கத்தை அடுத்த பகுதியில் பார்ப்போம்.